எம்ஜிஆர் ஃபார்முலாவை விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறாராம். ஆளும் கட்சி தனக்கு எதிராக நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய காய் நகர்த்தலிலிருந்து தன்னையும் தன் கட்சி தோழர்களையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் அரசியல் கட்சிகளின் ஆதரவு தனக்கு தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழலில் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த அந்த நகர்வை நாம் எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் விஜய் அவர்கள் அதற்கான நகர்வுகளை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கின்றார். கரூரில் 27ஆம் தேதி ஒரு துயர சம்பவம் நடைபெறுகின்றது. இந்த துயர சம்பவத்தின் அடிப்படையில் 41 உயிர்கள் அங்கு பலியாகி விடுகிறார்கள். இந்த 41 உயிர்களின் இறப்பை மையப்படுத்திய செய்திகள் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய தூக்கத்தையே கெடுத்துவிட்டது என்பதுதான் நிஜம். ஒவ்வொருவருமே இரத்த கண்ணீர் வடித்தார்கள். இந்த சூழலில் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் ஐடி விங் கொடுத்திருக்கக்கூடிய பணங்களை வாங்கி கொண்டு விஜய் அவர்களையும் விஜய் அவருடைய கட்சியையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய களங்களை சமூக வலைதளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலானோர்கள் எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதன் பின்னணியில் பணமே பிரதானமாக இருக்கிறது என்கின்ற செய்திகள் பலராலும் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. இதை விஜய் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றார். காரணம், தொடர்ச்சியாக விஜய் அவர்களை தனிப்பட்ட விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட விமர்சனங்கள் வைப்பதற்கான களத்தை இந்த சமூக வலைதளங்களில் பல ஊடகங்கள் எடுத்து கொண்டு இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களுமே ஒரு மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய தகவல்களாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் இந்த ஆளும் கட்சி ஏதாவது ஒரு கோணத்தில் சிக்கலில் கொண்டு வந்து நிறுத்தி விடுமோ என்கின்ற ஐயப்பாடு விஜய் அவர்களுடைய மனதிலே இருக்கின்றது. எனவேதான் என்னை நீங்கள் அழித்து விடுங்கள், என்னுடைய தொண்டர்களை விட்டுவிடுங்கள் என்று விஜய் அவர்கள் சொல்லியதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் அதுவாகத்தான் இருக்கும். தற்பொழுது அந்த பெரும்பாலான சமூக வலைதளங்களில் பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஏன் கரூருக்கு விஜய் அவர்கள் செல்லவில்லை என்கின்ற கேள்வியை மிக அழுத்தமாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் மிக தெளிவாக அதற்கான விளக்கத்தை எடுத்து வைத்திருக்கின்றார். அந்த நேரமே நாங்கள் கரூருக்கு செல்வதற்கு தயாரானோம், ஆனால் காவல்துறை எங்களுக்கு இசைவு தரவில்லை. அதுபோல அதன் பின்பு மாவட்ட தலைவரிடம் நாங்கள் அங்கு செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுங்கள் என்று பலமுறை கேட்டோம். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் அந்த கரூர் சம்பவத்தை கேள்விப்பட்ட மறு நிமிடமே விஜய் அவர்கள் அங்கு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார் என்கின்ற விடயம் இங்கு பதிவாகிறது. ஆனால் இதை குறித்து பெரிதாக வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக விஜய் அவர்களை மையப்படுத்திய தவறான செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசக்கூடிய களங்களை பல சமூக வலைதளங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது. இந்த சூழலில் தனக்கான ஒரு ஆதரவு நிலை தற்பொழுது தேவை. அரசியல் ரீதியாக ஒரு நட்பு கட்சியாக ஒரு கட்சி தேவை என்கின்ற நிலைப்பாடு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம் என்று கூட அரசியல் விமர்சகர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் இதுபோன்ற ஒரு ஃபார்முலாவைத்தான் அப்பொழுது கையாண்டார். எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பொழுது எடுத்து வைத்த எதிர்ப்புகள் மிக கடுமையாக இருந்தது என்றும் அந்த சூழலில் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த ஃபார்முலா அவரை காப்பாற்றி அந்த கட்சி தொடர்வதற்கான ஒரு களத்தை கொண்டு சென்றது என்கின்ற கருத்துகள் பதிவிடப்படுகின்றன. அது என்ன? எம்ஜிஆர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலா காமராஜ் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்திரா காங்கிரஸை சார்ந்தவர்கள் 1971 சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் கருணாநிதியோடு கூட்டணி அமைத்து விடுகிறார்கள். இந்த கூட்டணி அப்பொழுது வெற்றி பெற்று விடுகிறது. வெற்றி பெற்ற கூட்டணி சில காலம் தொடர்ந்து அந்த கூட்டணியில் பயணித்து கொண்டிருந்த காங்கிரஸ் தலைவர்கள் அதன் பின்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மந்திரிகள் மீது, அமைச்சர்கள் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக எடுத்து வைத்தார்கள். அந்த குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்பட்ட பொழுதே இரு கட்சிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய கூட்டணி
பிளவை சந்தித்துவிடும் என்கின்ற கருத்துகள் பேசப்பட்டன. அதன் பின்பு சிம்சன் என்கின்ற அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். இந்த போராட்டத்தை கையில் எடுத்த பொழுது அந்த விடயத்தை டெல்லிக்கு கொண்டு சென்றார் மோகன் குமாரமங்கலம் என்கின்ற இந்திரா காங்கிரஸின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். அப்படி அவர் டெல்லிக்கு கொண்டு சென்ற வேளையில் அங்கு இருக்கக்கூடிய மத்திய தொழில்துறை அமைச்சர் தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சரை விசாரணைக்கு அழைக்கின்றார். அப்படி விசாரணைக்கு அழைக்கின்ற பொழுது அது கலைஞர் கருணாநிதிக்கு ஏற்புடையதாக இல்லை. எனவே அவர் எதிர்ப்பை தெரிவிக்கின்றார். இந்த சூழலில் இந்திரா காந்தி அம்மையார் மனதிலே ஒரு பெரிய திட்டம் எழும்புகின்றன. திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழகத்தில் வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும், அதற்கான களத்தை நாம் எப்படி எடுப்பது என்கின்ற கோணத்தில் அவர் திட்டமிடுகின்றார். அதற்கு யாரை நாம் தேர்வு செய்யலாம் என்கின்ற பொழுது 3 பேருடைய பேரை இந்திரா காந்தி அம்மையாருக்கு காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் கொண்டு போய் சொல்கின்றார்கள். ஒருவர் நாவலர் நெடுஞ்செழியன், இன்னொருவர் அன்பழகன், இன்னொருவர் புரட்சித் தலைவர் என்று அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள். எனவே இந்த சூழலில் எம்ஜிஆர் அவர்கள்தான் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஒரு முருகல் நிலையில் செல்லக்கூடிய களத்தில் இருக்கிறார். எனவே அவருக்கு மக்களிடம் செல்வாக்கு இருக்கிறது, அவரை நாம் கையில் எடுத்து தனிக்கட்சி தொடங்க வைப்போம் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டு தனிக்கட்சியை தொடங்கினார் என்கின்ற செய்தி வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அப்படி தனிக்கட்சி தொடங்கிய எம்ஜிஆரை மிக கடுமையாக எதிர்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம். எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் ஓட முடியாத ஒரு நிலைமை உருவாயினது. எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களுக்கு எந்த திரையரங்குகளும் கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவானது. அதுபோல எம்ஜிஆர் மன்றங்களை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். இரத்தம் வடிய வடிய எம்ஜிஆர் ரசிகர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இந்த சூழலில் எம்ஜிஆர் அவர்களுக்கு கல்யாண சுந்தரம் அவர்களும், அதாவது இடதுசாரி கட்சியை சார்ந்த கல்யாண சுந்தரம் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் ஒரு இணைப்பு பாலமாக எம்ஜிஆரோடு நிற்கிறார்கள். அந்த சூழலில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவு கரத்தை நீட்டியது டெல்லி. டெல்லியில் இருந்து இந்திரா காந்தி அம்மையார் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தால் எம்ஜிஆர் அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏறக்குறைய இப்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்களுடைய அரசியல் களமும் விஜய் அவர்கள் இந்த அரசியலில் பயணிக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளும் ஒட்டுமொத்தமாக மக்கள் சார்ந்த களத்தில்தான் அவருடைய பயணங்கள் இருக்கின்றது. இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் 250 கோடி ரூபாய் பணத்தில் தனக்கு ஒவ்வொரு படத்திற்கும் 250 ரூபாய் கோடி பணம் கிடைக்கிறது சம்பளமாக. அந்த சம்பளத்தை விட்டுவிட்டு மக்களுக்காக அவர் களத்தில் இறங்குகிறார். அப்படி களத்தில் இறங்கிய விஜய் அவர்கள் தன்னை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம். காரணம், நாம் நேர்மையாக பயணித்து கொண்டிருக்கின்றோம், நாம் எவருக்கும் பயப்பட தேவையில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் அவருடைய பயணம் வரையறுக்கப்படுகிறது. ஆனால் இந்த சூழலில் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பெரும் பீதியை உருவாக்கி இருக்கிறது என்பது அனைவரும் அறியக்கூடிய ஒன்று. விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம், அதுபோல அந்த தொண்டர்களிடம் இருந்த வேகம், அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்து பயணித்து கொண்டிருந்த அரசியல் நகர்வுகள், இவைகள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்க வேண்டும். காரணம், மிக தெளிவாகவே விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்துதான் நான் களத்தில் நிற்கிறேன் என்று எடுத்து வைத்தார். இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின. எனவே விஜய் அவர்களுடைய வளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரும் சிக்கலாக மாறும் என்கின்ற நிலைப்பாடு உருவானதின் பின்னணியில் சில நகர்வுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்தது. அதுதான் காவல்துறை அதிகாரிகள் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்திற்கும் அவர்கள் கொடுத்த சிக்கல். இடம் கேட்ட பொழுதெல்லாம் நீங்கள் இத்தனை கட்டளைகள் போட்டு அங்கு பாருங்கள் இங்கு பாருங்கள் என்று இழுத்தடிப்பு வேலைகள் செய்த விடயம். இதை நாம் சொல்லவில்லை, அனைத்து ஊடகங்களும் அப்பொழுது அது பிரேக்கிங் நியூஸாகவே வெளியிட்டு கொண்டு இருந்தன. இந்த சூழலில்தான் கரூர் சம்பவம் நடைபெற்றது. இந்த கரூர் சம்பவத்தில் யார் குற்றவாளி என்கின்ற விடயத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை பெரும்பாலான மக்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள்.
அந்த பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் பல வலையொலிகளில் பார்த்தாலே தெரியும். அவர்கள் எதனை முன்னிலைப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள் என்று. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துகள் ஆட்சியாளர்களை பீதியடை செய்திருக்க வேண்டும். எனவேதான் அரசு அதிகாரிகள் அதற்கான விளக்கம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது கரூர் மாவட்டத்தை சார்ந்த முக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான அந்த முக்கிய பிரமுகரும் இப்பொழுது கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக மக்களுடைய அந்த கருத்துகள் என்னவாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, அது என்ன கருத்துகள் என்பதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும். இந்த சூழலில் விஜய் அவர்கள் டெல்லியை மையப்படுத்திய ஒரு நகர்வு தனக்கு தேவைப்படுகிறது என்கின்ற நிலைப்பாடை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. விஜய் அவர்களோடு ராகுல் காந்தி அவர்கள் 15 நிமிடம் பேசினார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதுபோல திராவிட முன்னேற்ற கழக தலைவரோடும் அவர் 15 நிமிடம் பேசினார் என்று சொல்லப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு கொடுத்த முன்னுரிமையை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்ததா என்றால் இல்லை என்கின்ற ஒரு பதிவுகளும் பலராலும் பேசப்படுகின்றன. இந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களிடம் தொலைபேசியில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார் என்கின்ற செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகிறது. அதுபோல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து, விஜய் அவர்கள் இந்த சூழலில் எங்களோடு பயணிக்க வேண்டியதுதான் அவருக்கு சிறப்பாக இருக்கும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் தன்னுடைய அரசியல் களத்தில் தன்னை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் அமைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடை விட, கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற களத்தில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார் என்பதாகத்தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த காணொலியை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் என்னுடைய கட்சி தொண்டர்களை நீங்கள் எதுவும் செய்யாதீர்கள், என்னை செய்யுங்கள் என்று இதுவரை தமிழக அரசியல் களத்தில் யாரும் பேசவில்லை. முதலாக விஜய் அவர்கள்தான் அந்த கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார். எங்களுடைய தொண்டர்களை விட்டுவிடுங்கள், உங்களுக்கு தேவை என்றால் என்னை நீங்கள் அழித்து கொள்ளுங்கள் என்று அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் விஜய் அவர்கள் ஒரு தெளிவான கோணத்தில் தன்னுடைய நகர்வுகளை இப்பொழுது எடுத்திருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கரூர் மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய உண்மை தெரிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் விஜய் அவர்கள் உறுதியாக இருப்பதாகத்தான் அவருடைய அந்த காணொளி மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. எனவே தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்கள் தன்னை மையப்படுத்தி அல்லது தனக்கு ஒரு ஆதரவு நிலை எடுக்கக்கூடிய நட்பு கட்சிகள் தேவை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்றார்கள் அரசியலை அறிந்தவர்கள். ஆனால் இப்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்களுடைய மனம், அவருடைய அந்த நினைவுகள் அனைத்துமே கரூரை மையப்படுத்தி இருக்கிறது என்றும், அந்த மக்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு சந்தித்து அவர்களுக்கான ஆறுதலை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான நீதி கிடைக்கக்கூடிய களம் வரை போராட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் விஜய் அவர்கள் உறுதியாக இருப்பதாகத்தான் அவருடைய காணொலியில் அவர் முதலமைச்சருக்கு வைத்த கருத்துகள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.